உன் கூட்டத்துக்கிட்ட போய் சொல்லு, ஒரு மத யானை ஊருக்குள்ள வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் சிஎன்சியின் அன்னை பஸ் சூப்பரா இருக்குங்க. வண்டி ஜம்முன்னு இருக்கு. லைட் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலா போட்டதால லைட்டிங்லாம் நிறைய போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்ட் நேம் அன்னை நிம்மதி மெத்தைகள் எழுதியிருக்காங்க. அதுபோக பெயிண்டிங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஃபுல் போட்டோ வியூவை வந்து பஸ்ஸுக்குள்ளே வச்சிருக்காங்க. அதோட காட்டுறேன் உங்களுக்கு தெரியும். அந்த இருக்கு வருங்க பஸ்ஸோட வியூவே. இது நம்ம ஊர் மெத்தைங்க அப்படின்னு சொல்லி போட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. நம்ம அன்னை நிம்மதி மெத்தைகள். சைடில் சுத்துறீங்க, ஏற்கனவே பழக்கம் இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போம்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. மழை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும். ஓ இப்ப அப்படி போய் இருக்குங்களா? ஓட்டு 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 ஓடனே அவனை ஓட்டை கொண்டு அவனை முந்திரான். அவனை ஓட்ட முடி முந்திரா போடா வண்டி ஓடுறான். அண்ணா அண்ணா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்துலயா? அந்த பள்ளத்தை விட்டு ஏற்ற சொல்றேன். அதுக்குள்ள விட்டா வண்டி வந்து சரி சரி. இப்போ நம்ம கம்பெனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வண்டி இந்த சிஎன்சி வண்டி. நம்ம ஜிஎன் வண்டி இந்த வண்டி எப்படி இருக்கு? செம்மையா இருக்குங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. டீசல் வேரியன்ட் கார்டு எப்படி இருக்கு? இது நல்லா பெஸ்டா இருக்கு. பெஸ்டா இருக்கு. பிக்கப்ல எப்படி இருக்கு? பிக்கப் BS6 தான் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வண்டி சின்ன வண்டி இல்லைனே. வண்டி ஆமா கட்சி. சரி சரி. நம்ம வண்டி பழைய வண்டி வந்து 12 மீட்டர் ஓடிச்சு. இது வந்து டிக்கெட் ஏதாவது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. சரிங்க. இப்போ நம்ம அன்னை கம்பெனி வந்து மதுரை பேஸ் பண்ண கம்பெனி. ஓனர் வந்து மதுரைக்காரங்க. அப்படி பக்கத்தில் வாங்க. ஒரு வருஷம் முடி தான் வருது. முதல்மட்டி இப்போ மதுரையில் இருக்காங்க. ஓனரை பற்றி சொல்லுங்களேன். அவர் ஓனர் நல்லவர், தங்கமானவர். நம்மளுக்கு என்னவோ அதை ஃபேவரா பண்ணுவாரு. தப்புனா விட மாட்டாரு. நல்ல விஷயம்னா எதா இருந்தாலும் நம்மளுக்கு கேட்ட உடனே பண்ணி கொடுத்துருவாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. சரிங்க. மெயின்டெனன்ஸ் எப்படி பார்க்குறாங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் வீரா. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண பஸ் பார்த்தீங்கன்னா எந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரேட்ல இருந்து வந்த வண்டி, ஜெயம் வேல்முருகன்ல இருந்து வந்த வண்டி ஸ்ரீ அன்னை பஸ். மறுபடியும் திண்டுக்கல் ஆப்ரேட் பண்ற வண்டிக்கு ரீசனா பார்த்தீங்கன்னா 1 வீக் முன்னாடி புது பஸ் BS6 சிஎன்சி வண்டி போட்டிருந்தாங்க. வீடியோ பஸ் லான்ச் ஆனே வீடியோ பண்ண சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வீடியோ பண்ண வந்துடலாம் பிளான், பட் என்னால் வர முடியல. என்ன காரணம், நம்மளுடைய ஊருக்கு. அதனால என்னைக்கு வந்துருச்சு வண்டி. எப்படியாவது வீடியோ கொடுத்தாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக. அதோட வந்து அன்னை வந்து நம்மளுடைய ஃபேவரேட்ல ஒண்ணு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அன்னைனாலே நம்ம வீடியோ பண்ண வந்துருவோம் ஃபர்ஸ்டால எப்படின்னாலும். அதனால இங்க வீடியோ பண்ண வந்தாச்சு. மறுபடியும் திண்டுக்கல் வண்டியில ஸ்ரீ அன்னை நிம்மதி மெத்தைகள் வண்டியை வந்து ஒரு சுத்தி காட்டுற மாதிரி இன்டீரியர்ல சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க வண்டி. மறுபடியும் திண்டுக்கல் வண்டிக்கு லாங் டைம் ரொம்ப நாள் கழிச்சு BS6 போட்டிருக்காங்க. அது சிஎன்சில போட்டிருக்காங்க வண்டி. ஃபர்ஸ்ட் சிஎன்சியின் அன்னை பஸ் சூப்பரா இருக்குங்க. வண்டி ஜம்முன்னு இருக்கு. லைட் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலா போட்டதால லைட்டிங்லாம் நிறைய போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்ட் நேம் அன்னை நிம்மதி மெத்தைகள் எழுதியிருக்காங்க. அதுபோக பெயிண்டிங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஃபுல் போட்டோ வியூவை வந்து பஸ்ஸுக்குள்ளே வச்சிருக்காங்க. அதோட காட்டுறேன் உங்களுக்கு தெரியும். அந்த இருக்கு வருங்க பஸ்ஸோட வியூவே. இது நம்ம ஊர் மெத்தைங்க அப்படின்னு சொல்லி போட்டு சூப்பரா போட்டிருக்காங்க. நம்ம அன்னை நிம்மதி மெத்தைகள். இந்த வண்டியில நம்ம வீடியோ பண்ணோம் எப்பன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீடியோ பண்ணி ஒரு 2 வருஷம் இருக்கும். எங்க இருந்தா திண்டுக்கல்ல இருந்து மதுரைக்கு வீடியோ பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வண்டி வந்து கம்ப வண்டி. ஆக்சுவலா வந்து மறுட்டு கம்ப வண்ட வண்டி 9207 அந்த வண்டியில வீடியோ பண்ணிருந்தோம். அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி லென்த்தா கப்பல் மாதிரி இருக்கும். இந்த வண்டி கொஞ்சம் சுமார் வண்டியா இருக்கு. என்ன காரணம், சிஎன்சி வண்டினாலதான். வண்டி சிம்பிளா போட்டுருக்காங்க. சீட் எல்லாம் கம்மியா போட்டு சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க அன்னை பஸ்ல. ஃபர்ஸ்ட் பஸ் அன்னைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி வந்திருக்கு. அடுத்தடுத்து கம்மிங் சூன் பஸ் வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி நியூஸ். இந்த வண்டியோட ரூட் பாத்தீங்கன்னா மறுபடியும் திண்டுக்கல் ஆப்ரேட் பண்றாங்க. வழியா பாத்தீங்கன்னா பறவை, வாடிப்பட்டி, உடையோடு, சின்னாலப்பட்டி இந்த ரூட்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மறுபடியும் திண்டுக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24 பிரைவேட் இருக்கு. 24 பிரைவேட்ல இந்த ஒத்த வண்டிக்கு மட்டும்தான் 10 சிங்கிள். இந்த வண்டி பாத்தீங்கன்னா டே நைட் வண்டி, ஆல்டே கிடையாது. அந்த மாதிரி ஆல்டாலாம் பாத்தீங்கன்னா ஒரு 3:30 ஆல்டாகும், திரும்ப 6:15 இருக்கும். அந்த மாதிரி வண்டி. இந்த வண்டி 10 சிங்கிள். என்ன காரணம்னா வேல்முருகன் எக்ஸ்பெரிமெண்ட் ஜெயம் வேல்முருகன் வண்டி ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் இப்போ அன்னை வாங்கி போட்டிக்கிட்டு இருக்காங்க. சூப்பரா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராகவே வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 3:55 டைம். இங்கே
மாதிரி ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எத்தனை மணிக்கு போறாங்க, எப்படி வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்லி அப்படியே சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ்ஸோட டீட்டெயில் சொல்றேன். இந்த பஸ் பாத்தீங்கன்னா அசோக் BS6 மாடல் பாத்தீங்கன்னா 2025 2025 மாடலாம். வண்டி வந்து பாத்தீங்கன்னா 1 வீக் ஆகுது. டீசல் வேரியன்ட் கிடையாது. இது வந்து ஃபியூல் வந்து பாத்தீங்கன்னா CNC கேஸ். அதோட மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி வந்து டோல்மேட் நார்மல் சீட்டா இருக்கும். சீட் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 55 சீட் தான் போட்டுருப்பாங்க. நல்லாவே இருக்கும். வண்டி கட்சே சுமார் இருக்கும், பாக்குறதுக்கு சூப்பராகவே இருக்கு. இந்த பெனிஃபிட் எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா ஜெயம் வேல்முருகன், நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஜெயம் வேல்முருகன் அவங்க வாங்கி பண்ணி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிட்டு ஒரு 10 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ்ஸோட இன்டீரியர் பத்தி கேபின்ல கண்டிப்பா போகலாம். Device is ready to pair. people come from powerful places. கொஞ்சமாவது வாழ்க்கையில பயம் இருக்கணும் சார். கரெக்ட் கண்ணா. வாழ்க்கைன்னா பயம் இருக்கணும், அது நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாரோட்டு திண்டுக்கல் ஆப்ரேட் பண்ற ஸ்ரீ அன்னை பஸ்ஸோடைய ஒரு டிரைவர் அண்ணே, இவர் வந்து இன்வாய்சர் அண்ணே. வணக்கம் அண்ணே. வணக்கம் அண்ணே உங்க பேருண்ணே? என் பேர் செல்லப்பாண்டி. செல்லப்பாண்டி. எந்த ஊருண்ணே? முஸ்லமட்டி தான். முஸ்லமட்டி. சரி, நீ இப்போ அன்னையில எவ்வளோ நேரம் வர்றீங்க? 2 வருஷம் ஓடிட்டு இருக்கு. 2 வருஷமா வர்றீங்க. இதுக்கு முன்னாடிண்ணே? இதுக்கு முன்னாடி வெளியே லோக்கல் ஓடிட்டு இருக்கு, கோயம்புத்தூர் இந்த சைடு ஓடிட்டு இருக்கு. சரி சரி. இப்போ நம்ம இங்கிட்டு லோக்கல்னா இங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் அன்னை தான் ஓடிட்டு இருக்கீங்க. நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்னையில தான் ஓடிட்டு இருக்கு. அன்னையில தான் ஓடிட்டு இருக்கீங்க. நம்ம அம்மையில மொத்தம் எத்தனை வண்டி இருக்கு? நம்ம வந்து 7 வண்டி இருக்கு. 7 வண்டி இருக்கு. இப்போ எந்த வண்டி டியூட்டி மாத்துறீங்க? நம்ம எல்லா லைனும் மாத்துறோம். ஒரு நாளைக்கு ஒரு லைன் போடுவார் ஓனர். சரி சரி. ஒரு நாள் எல்லா லைன் மாத்திட்டு இருக்கோம். ஆல்ரவுண்டர் மாதிரி எந்த வண்டி டியூட்டி போட்டாலும் நம்ம மாத்திக்கிறீங்க. சரி சரி. இப்போ நம்ம கம்பெனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வண்டி இந்த சிஎன்சி வண்டி. நம்ம ஜிஎன் வண்டி. இந்த வண்டி எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. டீசல் வேரியன்ட் கார்ல எப்படி இருக்கு? இது நல்லா பெஸ்டா இருக்கு. பெஸ்டா இருக்கு. பிக்கப்ல எப்படி இருக்கு? பிக்கப் BS6 தான், நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வண்டி சின்ன வண்டி தானே? வண்டி ஆமா கட்சி. சரி சரி. நம்ம வண்டி பழைய வண்டி வந்து 12 மீட்டர் ஓடிச்சு. இது வந்து கொஞ்சம் டிக்கெட் ஏதாவது கொஞ்சம் சிரமமா தான். சரிங்க. இப்போ நம்ம அன்னை கம்பெனி வந்து மதுரை பேஸ்மெண்ட் கம்பெனி ஓனர் மதுரை இருக்காங்க. அப்படி பக்கத்துல வாங்க. ஒரு வருஷம் முடி தான். முதல்மட்டி இப்போ மதுரையில் இருக்காங்க. ஓனர் பத்தி சொல்லுங்க. அவர் ஓனர் நல்லவர், தங்கமானவர். நம்மளுக்கு என்னவோ அதை ஃபேவரா பண்ணுவாரு. தப்புனா விட மாட்டாரு. நல்ல விஷயம்னா எதாவது நம்மளுக்கு கேட்ட உடனே பண்ணி கொடுத்துருவாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. சரிங்க. மெயின்டெனன்ஸ் எப்படி பாக்குறாங்க? இல்லை மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஓனர் மேனேஜர் இருக்காரு. அது கீழே 4 செக்கர் இருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின்டெனன்ஸ் எல்லாம் கரெக்டா பண்றாங்க. நம்ம கம்பெனிக்கு தனியா மெக்கானிக் இருக்காங்க. மெக்கானிக் நம்ம கிட்ட இருக்காங்க. உடனே வந்துருவாங்க. அதே மாதிரி ஸ்பேர் இருக்கு நம்ம கிட்ட. ஸ்பேர் இருக்கு. சரிங்க. வேற என்ன சொல்றீங்க? டிரைவர் டூர் வண்டி இருக்கு, ஸ்பேர் இருக்கு. நம்ம கிட்ட வண்டி இருக்கு, டூருக்கு போறதுக்கு அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட அவைலபிளா. சரிங்க. சரிங்க. வேற என்ன சொல்றீங்க நீங்க? வேற ஒன்றும் இல்லைண்ணா, நீங்க தான் சொல்லணும். சரிங்க. சரி, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நாயந்திரனே. ஏசியா வர்றீங்களா? ஆமாண்ணே. இப்போ எவ்வளோ நாள் வர்றீங்க? 1.5 வருஷமா ஓடிட்டு இருக்கேன். 1.5 வருஷமா. இப்போ கண்டக்ட் ஆறீங்க? கூடிய சீக்கிரம் ஆயிருவேனே. எந்த ஊர் நீங்க? நான் பெரியவங்க பக்கத்துல நல்லா இருப்பேன் பெட்டினே. பெரியவங்க பக்கத்துல. உங்க பேரு? என் பேர் நாயந்திரன். சரி சரி. இப்போ 1.5 வருஷம் ஓடிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம அன்னைக்கு வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வேற அன்னை தானே இருந்திருக்கேன். அன்னையில இருந்து என்ன முடியும் அன்னையில தான் ஓடிட்டு இருக்கேன். இப்போ இன்வாய்ஸ்லாம் எந்தெந்த வண்டி மாத்திட்டு இருக்கீங்க? போடி வண்டி, ஐயமலை சிவாசி, தேனி வண்டி, நம்ம ஐயமலையம், மதுரை டு ஐயமலையம், திண்டுக்கல். அதே இப்போ நான் வண்டி மாத்திட்டு இருக்கீங்க. அது விடுற வண்டி தவிர இந்த வண்டிக்கு வந்து 1 வருஷம் கணக்கு ஆயிடுச்சு. 1 வருஷம் கணக்கு ஆயிடுச்சு. சரி சரி. இந்த கம்பெனி எப்படி இருக்கு? இதெல்லாம் நல்லா தானே இருக்கு. கண்டக்டர் பழகுறீங்க எப்படி இருக்கு? கண்டக்டர் தொழில் எப்படி இருக்கு? தொழில் எல்லாத்தையும் பழக்கி விடுறாங்க. அன்னை கம்பெனிக்கு வந்தா தொழில் பழகிக்கலாம். சரி சரி. ரொம்ப நன்றி. வீடியோக்கு பெருமிச்சு கொடுத்துக்கு ரொம்ப நன்றி. உங்க பணி சிறக்க வாழ்த்துக்கள். சீக்கிரமா நீங்க கண்டக்டரா வாழ்த்துக்கள். அடுத்த டியூட்டி நீங்க எடுக்கிறப்ப கண்டக்டா இருப்பீங்க. ரைட். ரொம்ப நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சு. ஸ்ரீ அன்னை பஸ்ஸில் BS6 சிஎன்ஜி வண்டி தான் சூப்பராக வந்து இறங்கியாச்சு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க வண்டியோட கேபின் ரைடு, டிரைவரில் இன்டர்வியூ, ஏசி இன்டர்வியூ, இன்வாய்ஸ் இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது. கண்டக்டர் இன்டர்வியூ கொடுக்கல. நம்ம நிறையா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 250 வீடியோக்கு மேலே கேபின் வீடியோ பண்ணியிருக்கோம். இது 3வது பஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி வண்டி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை டு சாயல்குடி JMSல வீடியோ பண்ணோம். அது சிஎன்சி பஸ். அதுக்கப்புறம் மதுரை மாட்டுத்தாவிலேருந்து அருப்புக்கோட்டை வரைக்கும் வீடியோ பண்ணோம். அது சிஎன்சி பஸ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா சிவராமில் இப்போ 3வது வண்டி வீடியோ பண்ணியிருக்கோம் நம்ம அன்னை பஸ்ஸில். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபியூல் டீசல் வண்டியை காட்டிலும் சிஎன்சி வண்டி கொஞ்சம் பிக்கப் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா சடன் பிக்கப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் பிக்கப் ஆனால் நல்லா வண்டி மூவிங் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக வண்டி வந்து 80 லாக். பம்பு ஓப்பனும் வண்டியும் தெரியும் வண்டியோட ஸ்பீடு ஃபுல் பவர் எப்படி இருக்குன்னு. ஆனால் சடனாக வந்து கீர் மாற்றி மூவ் பண்ணுறப்ப அந்த டீசலில் இருக்கிற சடன் பிக்கப்பு சிஎன்சி கேஸில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் என்ன ஒன்று கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சிஎன்சியை கன்வெர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, டீசல் 10,000 ரூபாய்க்கு போடுறோம்னா இதில் வந்து ஒரு 7,000 ரூபாய்க்கு போட்டால் போகும்யா, ட்ரெயின் வந்து ஒரு 3000 ரூபா மிச்சம் ஆகுதியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் உண்மைக்கே வந்து மிச்சமான ரொம்ப நல்லது கம்பெனிக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு வந்து மோட்டாரில் வந்து மிச்சம்ன்றதே வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து மோட்டார் ஃபீல்டு போய்கிட்டு இருக்கு. இந்த பஸ்ஸு தொழில் அதை விட மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த பஸ்ஸு தொழிலாம் பாதி பேர் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பேருக்காண்டி பண்ணுறவங்க ஆரம்பத்தில் பண்ணிட்டு விட முடியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிஎன்சி வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லியாக போச்சுன்னா எல்லாமே சிஎன்சியை மாற்றினா ஓரளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். வண்டி நல்லாவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குன்னு தெரியல. ஃபியூலில் இருக்கிற சேஃப்டி வந்து சிஎன்சியில் இருக்காது. அந்த அளவுக்கு சேஃப்டி வந்து நம்ம அசோக் லேண்ட் கம்பெனிக்காரன் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மக்களுக்கும் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வண்டியில் வந்து அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமாக வர டீசல் அதிகமாக போக பஸ் பேரை கூட்டுவாங்க. அதில் பஸ் பேரை கூட்டுறப்ப நமக்கு செலவு அதிகமாகும். அதனால் வந்து இது வந்து நல்லா சக்ஸஸ் ஆச்சுன்னா மக்களுக்கு வந்து பஸ் பேர் கூட இந்த ஃபேர்லேயே வந்து ட்ராவல் பண்ண ரொம்ப நாளைக்கு என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. நம்ம அன்னை பஸ் சிஎன்சி பஸ்ஸில் வீடியோ பண்ண சொன்னீங்க. வீடியோ பண்ணியாச்சு சூப்பராக. நம்ம பஸ் பேன்ஸ் அன்னையில் ட்ராவல் பண்ணவங்க எப்படி இருக்குது இந்த பஸ்ஸு வந்து 1 வீக் ஆச்சு. இதில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பார்க்குறவங்க யாராவது கண்டிப்பாக ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. எப்படி இருக்குது சிஎன்சி பஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பஸ் வீடியோவாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம்.
நிறைய வீடியோ போடுறப்ப ஃபர்ஸ்ட் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒரு 200 வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்போம். ஷார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 900 வீடியோ போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் தான் போடுறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வர்றவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறந்துடும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பண்ண சொல்லி கண்டிப்பாக வீடியோ பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Second hand ticks away.